ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல். வரலாற்றில் எத்தனையோ அரசர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் ராஜேந்திர சோழனை போல கடல் கடந்த சாம்ராஜ்யம் அமைச்சவங்க கொஞ்சம் பேர் தான். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தென்னிந்தியாவோட ஒரு மூலையிலிருந்து புறப்பட்டு இன்றைக்கி நம்ம பார்க்குற மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து வர ஒரு தமிழனோட அதிகாரம் பரவியிருந்த அந்த வீர வரலாற்றை பார்த்துடலாமா? கிபி 1014 ஆண்டில் தஞ்சை பெரிய கோயிலை கட்டின மாமன்னன் ராஜராஜ சோழன் மறைஞ்சதுக்கப்புறம் அவரோட மகன் முதலாம் ராஜேந்திர சோழன் அரியணை ஏறாரு. தந்தையவே மிஞ்சின மகனா திகழ்ந்த ராஜேந்திரனோட கனவு நிலத்தோட நிற்கல, அது நீல கடலையும் தாண்டி பரவுச்சு. ராஜேந்திரனோட இலக்கு வட இந்தியா. சோழப்படைகள் கோதாவரி, கலிங்கம் வழியாக பாஞ்சு வங்காளத்தோட பல மன்னர்களை வீழ்த்துது. கங்கை நதி வழியாக போய் வெற்றி பெற்ற எத்தனையோ அரசர்கள் இருக்காங்க. ஆனால் ராஜேந்திரன் அதில் ஒரு வித்தியாசமானவர். சில மன்னர்களோட தலைகளில் கங்கை நீரை சுமக்க வச்சு அதை தமிழகத்துக்கு கொண்டு வராரு. அந்த நீரை ஊத்துறதுக்காகவே சோழகங்கம்ன்ற பிரம்மாண்ட ஏரியை தோன்றாரு. இந்த வெற்றியின் அடையாளமாக கங்கை கொண்ட சோழபுரம்ன்ற புதிய தலைநகரையே உருவாக்குறாரு. இந்த ஊர் அவனோட வீரத்துக்கு சான்றா இன்னைக்கும் நிற்குது. வரலாற்றில் இதுதான் மிக முக்கியமான பகுதி. அந்த காலத்தில் தென்கிழக்கு ஆசியாவில், அதாவது இன்றைக்கி இருக்கிற இந்தோனேசியா, மலேசியா, ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யம் மிகவும் வலிமையாக இருந்தது. அவங்க சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில கடல் வணிகத்தை கட்டுப்படுத்தினாங்க. சோழ வணிகர்களுக்கு அவங்க இடையூறு விளைவிச்சப்போ ராஜேந்திரன் எடுத்த முடிவு உலக வரலாற்றையே வியக்க வச்சது. ஆயிரக்கணக்கான கப்பல்களில் குதிரைகளையும் யானைகளையும் மற்றும் காலாட்படைகளையும் ஏற்றிக்கிட்டு வங்கக்கடல் நோக்கி போகிறாரு. சுமார் 1500 மைல் தூரம் கடலில் பயணம் செஞ்சு கடாரோன்ற இடத்த, அதாவது இன்றைக்கி இருக்கிற மலேசியாவில் கெடா பகுதி, அதுக்கப்புறம் ஸ்ரீவிஜயத்தோட தலைநகரையும் கைப்பற்றாரு. ஒரு இந்திய அரசன் பல்லாயிரக்கணக்கான வீரர்களோட கடல் கடந்து போய் இன்னொரு நாட்டை வென்றது அதுதான் முதல் தடவை. அதனால தான் அவருக்கு கடாரம் கொண்டான்ற பேர் கிடைச்சது. ராஜேந்திர சோழன் வெறும் போர் வீரன் மட்டும் கிடையாது, ஒரு சிறந்த பொறியாளரும் கூட. ஏன்னா அவன் வெட்டின சோழகங்கன்ற ஏரி சுமார் 22 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. பொன்னியின் செல்வன்னு புகழப்பட்ட ராஜராஜனோட மகன் தண்ணீரை சேமிக்கிறதுல தன்னோட தந்தையை விட ஒரு படி மேலேயே போயிட்டாரு. காவிரி நீர் பாயாத இடங்களுக்கும் பாசன வசதி செஞ்சு கொடுத்தாரு. ராஜேந்திர சோழன் தன் வாழ்நாளில் ஒரு போரில் கூட தோத்ததில்லைன்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அவனோட கடற்படை தான் இன்றைக்கி இருக்கிற இந்திய கடற்படைக்கு ஒரு முன்னோடியாக கருதப்படுது. இன்றைக்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் காணப்படுற பல தமிழ் கல்வெட்டுகள் மற்றும் கலாச்சார அடையாளங்கள் ராஜேந்திரனோட அந்த பிரம்மாண்ட பயணத்தோட எச்சங்கள் தான். இன்றைக்கி நம்ம ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னா விமானம், விசான்னு பல வசதிகளை வச்சுருக்கோம். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெறும் காற்றையும் திசை காட்டியும் மட்டுமே நம்பி ஆழ்கடலில் கப்பல்களை செலுத்தி ஒரு சாம்ராஜ்யத்தை வென்றெடுத்தது சாதாரண சாதனை கிடையாது. ராஜேந்திர சோழன் உருவாக்கிய கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் இன்றைக்கும் ஒரு அதிசயம் இருக்குது. அங்கே இருக்கிற சிங்க கிணத்துல தண்ணி எடுக்கும் வழி மிக நுட்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். போர்க்கலை, கட்டிடக்கலை, நீர் மேலாண்மை எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கின ஒரு தமிழனோட வரலாறு இது. சோழர்களோட கடற்படைன்னு பார்த்தா அது வெறும் படகுகளோட தொகுப்பு மட்டும் கிடையாது, அது ஒரு நவீன மிதக்கும் கோட்டைன்னே சொல்லலாம். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க கையாண்ட தொழில்நுட்பங்களும் வியூகங்களும் இன்றைக்கும் நம்மளை வியப்பளிக்க வைக்கும். சோழர் கடற்படையோட சில ரகசியங்கன்னு பார்த்தா கப்பல் கட்டுற நுட்பம். சோழர்கள் 3 வகையான முக்கிய கப்பல்களை பயன்படுத்தியிருக்காங்க: தாரிணி, லூலா, சங்கு. தாரிணிங்கிறது மிகப்பெரிய போர்க்கப்பல். இதில் யானைகளையும் குதிரைகளையும் ஏற்றிட்டு போவாங்க. இதில் சின்ன சின்ன கோட்டை மாதிரி அமைப்புகள் இருந்திருக்கு. அங்கேருந்து தான் வீரர்கள் அம்புகளை எய்திருக்காங்க. லூலாங்கிறது நடுத்தர அளவு கொண்டது. இது மிக வேகமாக செல்லக்கூடியது. எதிரி கப்பல்களை சூழ்ந்து தாக்குறதுக்கு இது பயன்பட்டிருக்கு. இன்னொன்று சங்கு. இது ஒற்றறியும் படகுகள் மற்றும் எதிரிகளோட நடமாட்டத்தை கண்காணித்து தகவல் சொல்கிறதுக்கு பயன்பட்டிருக்கு. ரகசியம் என்னென்னா, சோழர் கப்பல்களோட அடிப்பாகவும் தடிமனான மரப்பலகைகளால் ஆனது. ஆனால் அது ஒன்றோட ஒன்று இணைக்கப்படுவதற்கு இரும்பு ஆணிகளுக்கு பதிலாக தையல் முறை மற்றும் இயற்கை பிசின்களை பயன்படுத்தியிருக்காங்க. இது கடல் நீரால் இரும்பு துருப்பிடித்து கப்பல் பலவீனமாவதை தடுத்திருக்கு. அந்த காலத்தில் தமிழர்கள் மச்ச யந்திரன்ற ஒன்றை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் அல்லது தண்ணியை ஊற்றி அதில் காந்தத்தன்மை கொண்ட ஒரு உலோக மீனை மிதக்க விடுவாங்க. அந்த மீன் எப்பயுமே வடக்கு மற்றும் தெற்கு திசையவே காட்டும். இதை வச்சே நடுக்கடலில் திசை மாறாமல் அவங்க பயணிச்சிருக்காங்க. கடற்போரில் சோழர்கள் தீயம்புகளை பயன்படுத்துறதுல வல்லவர்களாக இருந்திருக்காங்க. எதிரி கப்பல்கள் பெரும்பாலும் மரத்தால் ஆனதுனால துணி சுற்றப்பட்ட அம்புகளில் ஒருவித எண்ணெயை தடவி தீ மூட்டி எய்திருவாங்க. இது கடலில் அணையாமல் எரிஞ்ச எதிரி கப்பல்களை சாம்பலாக்கிடும். சோழ மாலுமிகள் பருவக்காற்றுகளை மிக துல்லியமாக கணக்கிட்டிருக்காங்க. வங்கக்கடலில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீரோட்டம் தெற்குலேருந்து வடக்கு நோக்கி பாயும். இதை சரியாக பயன்படுத்தி துடுப்பு போடாமலே காற்றோட வேகத்தில் கப்பலை செலுத்தி எரிபொருளையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தியிருக்காங்க. ராஜேந்திர சோழன் கடாரத்தை, அதாவது இன்றைக்கி இருக்கிற மலேசியாவை வெல்லும்போது கையாண்ட வியூகம் இன்றைக்கும் பேசப்படுது. ஒரே பாதையில் போகாமல் தன்னோட படைகளை பல பிரிவுகளாக பிரித்து வெவ்வேறு திசைகளில் இருந்து ஒரே நேரத்தில் ஸ்ரீவிஜயத்தின் துறைமுகங்களை தாக்குறாரு. இதனால் எதிரிகளால் எங்கே தற்காப்புதுன்னு தெரியாமல் நிலக்குழிஞ்சு போனாங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா,
சோழர்களோட கப்பல்களில் கலங்கரை விளக்கம் போன்ற அமைப்புகள் இருந்திருக்கு. இரவு நேரங்களில் பயணம் செய்யும்போது முன்னால் போகிற தலைமை கப்பலில் பெரிய தீப்பந்தங்கள் எரியும். அதை தொடர்ந்து மற்ற கப்பல்கள் அணிவகுத்து போகும். இது இன்னைக்குள்ள ரேடார் முறைக்கு ஒப்பானது. இந்த கடற்படை வலிமையால் தான் வங்கக்கடல் பல காலமாக சோழர்களோட ஏரின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.